கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு இருக்க உலகத்துல இந்த சமாதானத்தை எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. சமாதானமே இல்லை. எங்கே பார்த்தாலும் போரும் சண்டையும் குடும்பங்களுக்குள்ள விரோதமும் ரொம்ப அநியாயமான ஒரு உலகத்தில் இருக்கும். லாலெஸ்னஸ் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. அதனால சமாதானத்தை கிடைக்கிறது பெரிய குதிரை கும்பா இருக்கு. ஆனால் சமாதானம் பண்ணி வைப்பாங்க பாருங்களேன். ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் ஒருத்தர் சமாதானம் பண்ணி வச்சார். அது தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரே சமாதான பிரபு. அவர் எப்படி சமாதானம் நமக்கு பண்ணினார்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜா இருந்து, ஒரு பாலமா இருந்து சமாதானத்தை உண்டு பண்ணார். நம்ம எல்லாருமே பாவிகளா இருந்தோம், பாவத்துல மூழ்கி இருந்தோம். நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாம இருந்துச்சு. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு. சாத்தானோட கையில சிக்கி நம்ம இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா இப்ப ஆண்டவருடைய கிருபையினால சமாதானத்தின் பிரபு நம்ம மத்தியில வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தனால, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, அந்த ஒரு அவருடைய இரக்கத்தினால நம்ம விசுவாசிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அவரும் நம்ம மேல பிரியமா இருந்து நம்ம உள்ளத்துல இருந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல நம்ம மற்றவங்களுக்கு சமாதானம் பண்றோமா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம சண்டையை மூட்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது. ஆனா 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு நடுவுல சமாதானத்தை உண்டு பண்றதா இருக்கும். நடுவுல என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு மால்ல வந்து ஒரு சகோதரியை பார்த்தாங்களாம். அவங்களோட குழந்தைய வச்சுட்டு ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க போல. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, எப்படி இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படிலாம் கேட்கும்போது, ரொம்ப சோகமா, அவர் என்னை விட்டு போயிட்டாரு, இப்போ போய் 6 மாசம் ஆகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், சண்டை வந்துருச்சு, சண்டை உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு, ஆனா அவர் கோவிச்சிட்டு போயிட்டாரு, வீட்டை விட்டே போயிட்டாரு, அதனால நான் தான் கடைசியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தமாக சொல்லியிருக்காங்க. உடனே உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு அவரோட சேர்ந்து வாழ ஆசை தானே அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம், எனக்காக இல்லாட்டியாலும் என் பிள்ளைக்காக நான் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கணுன்னு தான் இருக்கேன், ஆனால் அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணால் என்னோட நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோத்தையும் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த அட்ரஸில் தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு வாங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே என்கிட்டே வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த சாருக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி அவரோட நிலைமை, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அவரும் அதே தான் சொல்கிறாரு. எனக்கு வந்து என் ஒய்ஃபை விட்டுட்டு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நான் ஒரு மகனை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த பையன் வந்து அவனுக்கும் ஏக்கமாக இருக்குது அம்மாவை பார்க்கணுன்ட்டு, நான் என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி சர்ச்சுக்கு வர சொல்லிட்டாரு. ஸோ அந்த வாரம் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனித்தனியாக வர்றாங்க. இவர் வந்து மகனை கூட்டிகிட்டு வர்றாரு, அவங்க மகளை கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சான். அந்த பிள்ளைங்க 2 பேரும் நல்லா ஒன்றா சேர்ந்துட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பிள்ளைங்க. இந்த காரியம் அவங்க அம்மா அப்பாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒய்ஃபும் சொல்ல, நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் சொல்ல, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இது வந்து ஒரு 6 மாதம் தான் இந்த பிரிவினை. ஆனால் அந்த 6 மாதத்துல அவங்க பட்ட பாடுகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். ஸோ சமாதானம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து வேஸ்ட்டு. 6 மாதம் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் கர்த்தர் நல்லவர் பாருங்க. மறுபடியும் அவங்க கூட்டி சேரும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இதில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பங்கு இருக்குது. சமாதானம் பண்ணி வச்சிருக்காரு, 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. அதனால என்னோட ஹஸ்பண்ட் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரும்போது சில பேர் மூட்டி விட்டு கூட கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு ஆவலா இருப்பாங்க பாருங்க. நிறைய சண்டைகள் குடும்பங்கள்ல. அன்னைக்கு நீ இப்படி சொன்னல, அதை நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் கிண்டுவாங்க. ஆனா சமாதானம் பண்றவங்க பழசெல்லாம் மறந்துருங்க. சொல்லுங்க, மை பாஸ்ட் இஸ் ஓவர். பழைய காலத்து கதைகள்லாம் நம்ம இப்போ எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சாக்கடை மாதிரி இருக்கு. சாக்கடை வாடடிக்கும், வேண்டாம்.
அதெல்லாம் முந்தி காலத்துல நடந்தது எல்லாம் மன்னிச்சிடலாம், மறந்துடலாம். புது வாழ்க்கை அடுத்து நெக்ஸ்ட் என்ன, வாட் டு வி ப்ரொசீட் பண்றதுக்கு, ஃபர்தரா போறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து பின்னாடி போய் பார்த்து நமக்கு எதுவுமே அதுல லாபம் கிடைக்க போறது இல்லை. அது நமக்கு எந்த விதத்துல நன்மை செய்ய போறது இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல சமாதானம் பண்றவங்களா நம்ம அழைக்கப்படுறோம். அப்பொழுதுதான் கர்த்தருடைய புத்திரர், கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேர் வாங்க முடியும். அவர் சமாதானம் பண்ணும்படி வந்தாரு, சமாதான பிரபு. இன்னைக்கு நம்மளும் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். எப்ப மற்றவங்களை சேர்த்து வச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுல நமக்கு பயங்கர சமாதானம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட சமாதானம் பண்ணும்படிக்கு நீர் எங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். இந்த காரியத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணின தெய்வம் ராஜா. அப்பா, அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல ஒரு பகிரங்கமாக ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வரும். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். இயேசு எங்க உள்ளத்துல வரும் பொழுதே அந்த சமாதானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சமாதானத்தை தான் நாங்க பிறருக்கும் காட்டும்படிக்க, வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் நாங்க விளங்கும்படிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நிறைய பேரை சமாதானம் பண்ணி சண்டை சச்சரவு இல்லாமல் வாழும்படிக்க அழைப்பு விடுறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you friends. God bless you all.